இன்றைக்கி என்ன செய்ய போகிறோமா, மசாலா தோசை செய்ய போகிறோம். கடையில் உள்ள பொருட்களை வச்சு மசாலா தோசை டேஸ்ட்டாக செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி மாவை கொஞ்சமாக எடுத்துங்க, நைஸாக ஊற்றிங்க. நல்லா நைஸாக ஊற்றிட்டு ஊற்றியாச்சா, எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு ஒரு முட்டையை உடச்சிங்க. முட்டையை உடச்சாச்சா, அதில் என்ன குழம்பு இருக்கா, சிக்கன் சால்னாவாக இருக்கலாம், பீஃப் சால்னாவாக இருக்கலாம், எந்த சால்னாவது ஒரு சால்னா ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சா, நல்லா கலக்குவோம்ப்பா. நல்லா கலக்கி அதில் ஊற்றி வச்சுப்பா. ஊற்றி பரவாயில்ல ஆக்கிங்க. பரவாயில்ல ஆக்கிச்சா. இந்த கோடு ஷேட் அடிக்குது, வெயில், அதனால் அந்த வெள்ளையாக தெரியுது எனக்கு. அதில் மிளகுத்தூள் மேலே போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்படியே சுட சுட பீஃப் சால்னாவோ சிக்கன் சால்னாவோ போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நம்ம கடையில் உள்ள பொருளை வச்சு மசாலா தோசை செஞ்சுருக்கோம். அப்படியே திரி போட்டுக்கலாம். திரி போட்டாச்சு. அப்படியே எடுத்து சுட சுட சாப்பிட்டா அருமையாக இருக்கும். மசாலா தோசை போட்டு எடுத்தாச்சுப்பா. அப்படியே சுற்றிக்குவோம். சுற்றி நம்மள்ட்ட இப்போதைக்கு பீஃப் குழம்பு தான் இருக்குது. பீஃப் குழம்பு ஒரு 2 கரண்டி ஊற்றுறோம். ஊற்றி சாப்பிட்லாம்ப்பா, அருமையாக இருக்கும். அப்படியே செம்ம டேஸ்ட்பா. சூப்பராக இருக்குப்பா. நீங்களும் இதுமாரி சாப்பிட்ணுன்னா தரப்பாலம் சித்தேரி அணைக்கட்டு வந்துடுங்க. ஒரு தோசை விலை 30 ரூபாப்பா.